இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ தங்கமயில் புதுசாக ஒரு பிரச்சனையை இப்போ கிளப்ப ரெடி ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை தான். யாரையாச்சும் போட்டு கொடுத்த பிரச்சனைக்குள்ளே சிக்க வைக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனைகளை பெருசாகிறது, வேணும்னே சில விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. கதிரை மாட்டி விட்டதாகட்டும், பணம் நிறைய கொடுக்கணுன்ட்டு ராஜியை பார்த்திங்க அப்படின்னா அந்த டியூஷன் நடத்த விடாமல் கெடுத்து விட்டதாகட்டும், இல்லை பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் செந்திலும் சென்னைக்கு போய் ஒரு நாள் அரை நாள் கூட இல்லை, ஒரு 2 மணி நேரம் பீச்சுக்கு போய் நிம்மதியாக போட்டு கொடுத்து அதை கெடுத்து விட்டது அப்படின்னு பல விஷயங்களை மாற்றி தங்கமயிலால் தான் பிரச்சனைகளே ஆச்சு. இதில் இப்போ கோமதிக்கு வேறு கடுப்பாக இருக்குது. கோமதிக்கு இவங்க பண்ணுறது எல்லாமே எரிச்சலாக இருக்குது. இவங்க சொல்ல கேட்காம சாப்பாடு கொடுக்க போகிறதும் பிடிக்கல. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சண்டைலாம் நாளைக்கு நடக்க போகிற சமயத்தில் இப்போது தங்கமயிலுடைய அடுத்த கட்ட கோல் என்ன அப்படின்னா, சரவணன் அவருடைய சம்பளத்தை மொத்தமாக பாண்டியன்கிட்ட கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கல, தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் வீட்டு செலவுக்கான பொது காசை கொடுத்துடணும், அதுக்கப்புறம் மிச்ச காசை நமக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபினான்சஸ் இருக்கிறது பெட்டர். எல்லா விஷயத்துக்கும் அப்பாட்ட போய் கேட்டுட்டு இருக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்க தேவையில்ல. அதனால தான் கதிரால் இப்போ ராஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனாவையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ வாங்கி தர முடியுது. ஆனால் அதே மாதிரி செந்திலால் மீனாவுக்கு செய்ய முடியல. செந்திலால் இப்போ நீங்கள் தேட்டருக்கு போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா டிக்கெட்டை போட்டு கொடுத்து கையில் முறுக்கு பாக்கெட்டை வாங்கி கொடுத்து இதுதான் சாப்பிடணும் போடா அப்படின்னு அனுப்பிவிட்டது போது ஒரு மறுத்து கூட பேச முடியாத நிலமையில் அவங்க இருந்ததுக்கான காரணமே தனக்குன்னு சுயமாக ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப நல்லவங்களாட்டம் மாமா கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, மாமாட்டெல்லாம் ரொம்ப பவ்யமாக இருக்கணும், மாமாட்டெலாம் இப்படி தான் நடந்துக்கணும், எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் மாமா கிட்டலாம் நாங்கள் எப்படி நடந்துப்போ தெரியுமா அப்படின்னு ஓவராக மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற தங்கமயில் இந்த மாதிரி தனியாக தன்னுடைய கணவரை தூண்டி விட்டு ஹனிமூனுக்கு போய் மாமாட்ட கேளுங்க, பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும் போது தான் நமக்கு கோவம் வருது. சொல்கிறது செய்கிறது ஒன்று அப்படிங்கிறது மட்டும்தான் எப்போயுமே அவங்களோட வேலையாக வச்சுட்ருக்காங்க. இவங்க போய் படம் பார்க்குறதுக்கு 1200 டிக்கெட்டை போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸு அப்படின்னு வச்சு சிப்ஸு பாக்கெட்டு அப்படின்னு வாங்க முடியுது. ஆனால் ஒரு பப்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு லட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ மீனா அப்படின்னா அதை பிடிங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ தங்கமயில் என்னதாம்மா நீ நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஒரு வார்த்தை சொன்னால் அதுபடி நீ நடக்க முடியலன்னா மற்றவங்கள சொல்லாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோபமான விஷயமாகவே இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க பண விஷயத்தை எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது பாண்டியனுக்கு தெரிய வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாண்டியன் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க இந்த தங்கமயில் ஒரு ஃப்ராடுன்னு ஒரு நாள் தெரிய வரும். தங்கம் கிடையாது, இது கவரிங் அப்படின்னு தெரிய வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் வேறு. ஆனால் அதுக்கு முன்னையே தங்கமயில் இப்படி தனியாக சம்பளம் வேணும்னு ஆசைப்படுது, அவங்க சம்பளத்தை அந்த பக்கம் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிது, வச்சுட்டு வீட்டு செலவுக்கான பொது காசை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிது. அப்படிங்கும் போது இப்போ தான் பாண்டியனுக்கு ஒருவேளை அந்த தங்கமயில் நம்ம நினச்ச அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணலாம் இல்லையோ, பேசுறது ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று மாதிரி தான் செய்யுதோ, கொஞ்சம் நடிப்பெல்லாம் போடுதோ அப்படின்னு புரிய வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ தங்கமயில் புதுசாக ஒரு பிரச்சனையை இப்போ கிளப்ப ரெடி ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே